வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் வெங்காயம். பெரியார் பயன்படுத்தின வார்த்தை இல்லையா? அடிக்கடி திட்டுறதுக்கு அவர் வந்து வெங்காயம் தான் சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதா வெங்காயம் சொல்லி திட்டுறதுக்கு அர்த்தம் நம்ம வந்து குறிப்பிடலாம். பொதுவாக அந்த வெங்காயத்துக்கு என்ன பேர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தென் தமிழகத்துலலாம் இதை வந்து உள்ளி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. ஈருள்ளி, ஈர உள்ளி அப்படின்லாம் கூட இதுக்கு வேறு பேர் உண்டு. அதாவது பூமிக்குள்ளே இருக்கிறது, அதனால் உள்ளி அப்படிங்கிற மாதிரி இது கொண்ட இயல்பான ஒரு பேர் காரணமாக பாவாணர் அவர் நூல்கள் வந்து குறிப்பிடுவார். ஈரமாக இருக்கிறதுனால ஈருள்ளி அப்படிங்கிற மாதிரி கூட அதுக்கு அர்த்தம் உண்டு. அந்த ஈரச்சத்து நிறைந்த ஈருள்ளி அப்படிங்கிறது கூட இதுக்கு வேறு பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். பொதுவாக அந்த வெங்காயம் அப்படின்னோடனே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உடல் சூட்டை இயல்பான முறையில் குறைக்கக்கூடிய தன்மை, அதாவது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்தில் உண்டு. இந்த வெங்காயத்தை வந்து எந்த வகையாக நம்ம பயன்படுத்தலாம். அந்த செடி முழுமையுமே நமக்கு வந்து மருந்தாக தான் பயன்படுது. அதனுடைய இலையாக இருக்கட்டும், அதனுடைய கிழங்காக இருக்கட்டும், அதனுடைய பூவாக இருக்கட்டும், இது எல்லாமே மருத்துவ குணம் மிகுந்த ஒரு பொருள் தான் அந்த வெங்காயத்தை நம்ம வந்து குறிப்பிடுவோம். பொதுவாக அந்த வெங்காய பூவில் இருக்கக்கூடிய சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அம்மை நோயில் வரக்கூடிய கண்களில் வரக்கூடிய பாதிப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த வெங்காய பூச்சாரை வந்து நம்ம பயன்படுத்துவோம். வெங்காய பூவை வந்து சாறு பிழிந்து 1-2 சொட்டுகள் கண்ணில் விட்டுட்டு வரும்போது கண்ணில் இருக்கக்கூடிய பிற நோய்களும் அது குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அம்மை நோயில் வரக்கூடிய கண் சிவப்பு, கண்ணில் அடிக்கடி பீழை சாறுதல், இது எல்லாமே குறைக்கிறதுக்கு அந்த வெங்காயப்பூ வந்து நம்ம பயன்படுத்துவோம். பொதுவாக வெங்காய சாறு வந்து நமக்கு நல்ல ஒரு கிருமி நாசினியாக பயன்படும். கிருமி நாசின்னு சொல்லும்போது ஏதாவது உடலில் தோலில் ஏற்படக்கூடிய நிறமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 10 படைகள் எல்லாமே போக்குறதுக்கு வெங்காய சாறு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். விஷக்கடியை நீக்கிறதுக்கும் இந்த பயன்படுத்தலாம். சின்ன சின்ன கடி, ஒரு வண்டு கடி இருக்குது, அந்த இடத்துல கடுத்துக்கிட்டே இருக்குது, கடித்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னா அந்த வெங்காயத்தை வந்து பச்சை வெங்காயத்தை நம்ம அதில் தடவிட்டு வந்தாலே அந்த வலியோட அந்த விஷத்தோட தீவிரம் வந்து குறையும்னு சொல்லுவாங்க. தேல் கடிக்கு கூட இதை பயன்படுத்திகிட்டு இருக்க வரலாறு இருக்குது. சித்த மருத்துவ இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா தேல் கடிக்கு கூட வெங்காய சாரை வந்து கண்ணில் 2 சொட்டு விட்டதாக வந்து வரலாறு இருக்குது. அந்த கடி வாயில் வச்சு தேய்க்கிறதுக்குண்டான குறிப்புகளும் காணப்படுது. இப்படி விஷக்கடிக்கு வந்து ஒரு ஆரம்பகட்ட மருந்தாக வந்து வெங்காயம் வந்து பயன்படும். உடல் சூடுன்னு சொல்லும்போது சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக எரிச்சலாக இருக்கட்டும், இல்லை நீர் கட்டுன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் சரியாக பிரியாமல் இருக்கட்டும், இதெல்லாம் இயல்பான முறையில் தீர்க்கிறதுக்கு இந்த வெங்காய செடியவே வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு கைப்பிடி அளவு வெங்காய செடியோட இலைகளை பறித்து போட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு வற்ற வச்சு வடிகட்டி காலை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது அந்த சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வெங்காய கிழங்கை இடித்து சாப்பிடும்போது பெண்களுக்கு வரக்கூடிய அதி உதிரப்போக்குன்னு சொல்லக்கூடிய பெரும்பாடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்குது. இந்த வெங்காய கிழங்கையை நம்ம இடித்து சாறு எடுத்து ஒரு 30 மில்லி அளவு குடிக்கும்போது அதிகமாக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அதை நிவாரணம் பெறதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம். உடல் சூடு சார்ந்த கழிச்சல், இப்போ சில பேருக்கு வந்து அதிக சூட்டுனாலே கழிச்சல் ஆகும், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அதனால் மோஷன் வந்து 2-3 தடவை போகும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களாமே மோரில் வெங்காயத்தை 1-2 தட்டி போட்டு அதை உள்ளே குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கூட அந்த சூடு சார்ந்த கழிச்சல் குணமாகிறதுக்கு வந்து இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்படி வெங்காயத்தோட பலன்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். அதனுடைய பூவில் ஆரம்பித்து அந்த கீரையில் ஆரம்பித்து அந்த கிழங்குல இருந்து ஒவ்வொரு பாகமுமே வெங்காயத்தை வந்து நமக்கு மருத்துவ பலன் மிக்க இதாக தான் காணப்படுது. சூதக தடைக்கும் வெங்காயத்தை வந்து பயன்படுத்தலாம். சூதக தடைன்னு சொல்கிறது வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து சூதக தடைன்னு நம்ம குறிப்பிடுவோம். அதுக்கு வெங்காயத்தை 1-2 இடித்து சோம்பு சேர்த்து நம்ம கஷாயம் போட்டு குடிக்கும்போது அதுவும் அந்த சூதக தடைன்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் வராமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையும் மாறுவதற்கும் இந்த வெங்காயத்தை பயன்படுத்தலாம். இப்படி பல்வேறு நன்மைகள் நிறைந்த இந்த வெங்காயத்தை வச்சு இன்றைக்கி ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் பிரட்டல். சின்ன வெங்காயத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி டாக்டர் அருண் சொன்னார். பொதுவாக வெங்காயத்தை நாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்? பொரியலோட யூஸ் பண்ணுவோம், சாம்பார் செய்யும் போது யூஸ் பண்ணுவோம், கூட்டு செய்யும் போது யூஸ் பண்ணுவோம், வெங்காய சட்னி, வெங்காய துவையல்னு பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு வெங்காயத்தை வச்சு எக்ஸ்க்ளூசிவாக வெங்காய பிரட்டல் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். வெங்காய பிரட்டல் செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், துருவிய தேங்காய், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், சீரகம், வேர்க்கடலை, உப்பு, எண்ணெய். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, சிட்டிக்க மஞ்சள் பொடி, ஒரு பச்சை மிளகாய், உரிச்சு வச்சிருக்க சாம்பார் வெங்காயம்.
இந்த பிரட்டலை நாம நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் கூட டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், வெங்காயம் கம்ப்ளீட்டாக வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா குக்கான அப்புறமா தேங்காய் துருவல் தூவிட்டு கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு 2 வதக்கிட்டு இறக்கிடலாம். இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். பிளெயினாக பருப்பு சாதம் கலந்துக்கிட்டு அதுக்கு இந்த வெங்காய பிரட்டலை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 minutes மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு சால்ட். இப்போ இதை ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். சின்ன வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா தேங்காய் துருவல், ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை, வெங்காய பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி வெறுமே பருப்பு சாதம் மட்டுமே கூட கலந்துக்கிட்டு அதோட இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்தை கலந்துட்டு கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு அந்த சாதத்தோட இதை சேர்த்து பரட்டி சாப்பிட்டாலும் அப்பளம் இருந்தால் போதும், மடன்னு நிறையவே சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் பருப்பு சாதம் கலந்துக்கிட்டு கூட இந்த பிரட்டலை வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு சாதத்தை அதில் போட்டு இந்த பிரட்டலை விட்டு கலந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா மடன்னு நிறைய சாதம் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் டைம் இருக்கும்போது இந்த வெங்காய பிரட்டலை செஞ்சு பாருங்க. வெங்காய பிரட்டல் செஞ்சு காமிச்சிருக்காங்க இல்லையா, ரொம்ப சுவை மிகுந்த ஒரு உணவாக இருக்க போது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க. இதை செஞ்சு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நான் முதல்ல குறிப்பிட்ட சூடு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த வெங்காயம் நீக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, வெங்காய சருகு, நம்ம வெங்காய தோல் உரிக்கிறோம் இல்லையா, அந்த சருகு கூட மருந்தாக தான் பயன்படும். அதாவது மூளைச்சூட்டை குறைப்பதற்கு இந்த வெங்காய சருகை நம்ம பயன்படுத்துவோம். சில பேருக்கு ஆசன வேலை எந்நேரமே ஒரு கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், மூளைக்கடுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மோஷன் போயிட்டு வந்தோடனே ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடுப்பு 1 மணி நேரம் 2 மணி நேரம், சிலருக்கு நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். அந்த கடுப்பு நீங்கிறதுக்கு அந்த சருகை நம்ம தலையணை உரைக்குள்ளே அந்த சருகெல்லாம் அடைச்சி வச்சு அது மேலே உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி மூளைக்கடுப்புங்கிறது குணமாகும். இது தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். சிலருக்கு உட்காந்தே இருக்கிறதா வேலையாக இருக்கும். ஒரு பத்திரம் எழுதுறவங்களாக இருக்கும், இல்லை ஒரு கணக்கு எழுதுறவங்களாக இருக்கட்டும். எப்போவுமே உட்காந்து பார்க்கக்கூடிய வேலை இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே மூலத்தில் கொஞ்சம் சூடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த சூடை உடனடியாக குறைக்கிறதுக்கு அவங்க அந்த இருக்கையில்
இந்த தலையணை உரைக்குள்ளே அந்த வெங்காய சருகுகளை போட்டு அதில் போட்டு உட்காந்துட்டு வந்தாங்கனாலே இந்த மூளைச்சூடு இயல்பாக குணமாகும். இன்னும் வெங்காயத்தில் குறிப்பிட வேண்டிய முக்கியமான செய்கைன்னு பார்த்தீங்கன்னா புழுவெட்டு. சிலருக்கு தலையில் இயல்பாக இருக்கக்கூடிய முடி உதிர்ந்து ரவுண்டாக பேட்சாக கிருமி தாக்குறதுனால முடி வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து புழுவெட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு இயல்பான முறையில் சரி செய்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை பயன்படுத்தலாம். ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 மிளகு, கொஞ்சம் கல் உப்பு, இது 3ஐயும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த புழுவெட்டு இருக்கிற பகுதியில் தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னாலே பூனை முடி மாதிரி முளைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நன்றாக கருத்த நிறமுடைய முடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு எளிமையான ஒரு கைவைத்தியம். முதல்ல 2-3 நாள் தொடர்ந்து போகும்போது சிவந்த நிற குருக்கள் ஏற்படும். பயந்துட வேண்டாம். வேர்க்கூறு மாதிரி ஒரு குருக்கள் ஏற்படும். அந்த வலுவழுப்பு தன்மையை மாற்றுவதற்காக தான் இந்த மாதிரி இரிட்டன்ட் வந்து பயன்படுத்துறதுனால அந்த குருக்கள் ஏற்படும். அந்த நாட்களில் மட்டும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு அடுத்து தொடர்ந்து இந்த வெங்காயம் மிளகு உப்பு கலவையை நீங்கள் பூசிட்டே வந்தீங்கன்னா அந்த புழுவெட்டுன்னு சொல்லக்கூடிய முடி உதிரல் பிரச்சனையிலேருந்து முழுமையாக நிவாரணம் பெற முடியும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.